God is personally with you. தேவன் தனிப்பட்ட முறையிலே உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார். First Chronicles 4:10, Jabez prays a powerful prayer. He says, Lord, let your hand be with me. ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று யாபேஸ் ஒரு வல்லமையான ஜெபத்தை பண்ணுகிறார். வல்லமையான வேண்டுதலை ஆண்டவரிடத்தில் கொடுக்கிறார். As human beings, if we have to show our presence or support to another person, we hold hands. That's the greatest expression of our support. நம்மளுடைய ஆதரவை நம்ம இருக்கிறோம் என்பதின் முழு நிச்சயத்தை ஒருவருடைய கரங்களை பிடித்து அமருவதன் மூலம் நாம் வெளிப்படுத்துகிறோம். ஒருவரோடு கூடவே உட்கார்ந்திருப்பதற்கும் அவர்கள் கரங்களை பிடித்து இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. Holding the hand is different. Same way, when Jabez asked, Lord, let your hand be with me, ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று யாபேஸ் கேட்கிறதற்கு அர்த்தம், நீர் தனிப்பட்ட முறையிலே என்னோடு ஆதரவாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று. He wanted God to be with him always, personally. His personal presence. He longed for it. Even in our lives, நம்ம பல கஷ்டங்களின் வழியா போகும் பொழுது, is there someone to save me out of this? Is there someone to stand with me? யாராவது என்னோடு நிற்க முடியாதா என்று ஏங்குகிற வேளையில ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். He is with you. He is personally with you, and that is the assurance we have of Jesus, the Emmanuel, who came to be with us. நம்மோடு இருப்பதற்காகவே இறங்கி வந்த தேவனிடத்தில் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை பெரியது. That's the assurance. நமக்கு இருக்கிற நிச்சயம் அது. அவர் நம்மோடு இருக்கிறார். He is with us. He was with Jabez and made him a great man, just as he prayed for. அவன் ஜெபித்தபடியே அவனை மிகப்பெரிய மனிதராய் ஆண்டவர் மாற்றினார். He will do the same thing for us. உங்களுக்கும் நமக்கும் அதையே செய்வார். Let's pray. Father God, thank you for your wonderful word. Lord, you are with us. நீர் எங்களோடு இருக்கிறீர். உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்களோடு இருந்து வழி நடத்தட்டும். உம்முடைய கரம் எங்களோடு இருந்து நாங்கள் செய்ய முடியாததை நீர் செய்து ஜெயத்தை தரப்போவதற்காய் உமக்கு நன்றி. Let your healing hand சுகமாக்கட்டும், பலப்படுத்தும், தாங்கிக் கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். In Jesus' name, Amen.